தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 19வது வாக்கியம். எனவே இக்கட்டளைகளில் மிக சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைப்பிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். நாம் பார்க்கின்றோம், 2 பேருக்கும் விண்ணரசு உண்டு. அதாவது கட்டளைகளை மீறி மற்றவர்களுக்கு கற்பிக்கின்றவனுக்கும் கட்டளைகளை கடைப்பிடித்து கற்பிக்கின்றவனுக்கும் 2 பேருக்கும் விண்ணரசு அங்கு உண்டு. ஆனால் கட்டளைகளை மீறி கடைப்பிடிக்கிறவனுக்கு சிறியவனாக கணக்காக்கப்படுகின்றான். கட்டளைகளை கடைப்பிடித்து கற்றுக் கொடுக்கிறவனுக்கோ அவன் பெரியவனாக இருக்கின்றான். நீங்களும் நாம் எப்படி இருக்கின்றோம்? கட்டளைகளை மீறி நாம் மற்றவர்கள் கற்றுக் கொடுக்கின்றோம். நாம் அதை கடைப்பிடிப்பதில்லை. ஆனால் இருந்த போதிலும் தெய்வம் நம்மில் இரக்கம் காட்டிக்கொண்டு நம்மையும் சரி அது யார் கேட்கிறார்களோ அவர்களையும் தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். கட்டளைகளை மீறி நாம் கற்றுக் கொடுத்த போதிலும் நம்மை தெய்வம் எவ்வாறு இரக்கம் காட்டுறாரோ அதே மாதிரி நீயும் நானும் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். மற்றவர்கள் நம்மை பார்த்து நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். நீ இப்படி செய்ய வேண்டும், இப்படி வாழ வேண்டும் என்று சொல்கின்ற சமயத்தில் நீயும் நானும் நீ ஒழுங்கா, அவன் ஒழுங்கா, நீ முதல்ல ஒழுங்காக இருக்க பாரு என்று நாம் சொல்கின்ற சமயத்தில் அவ்வாறு பேசுகிறதுக்கு உனக்கும் அதிகாரம் இல்லை, எனக்கும் அதிகாரம் இல்லை. காரணம், நான் கட்டளைகளை மீறி நான் கற்றுக் கொடுக்கிற சமயத்தில் இதோ எவ்வாறு அவன் கேட்கின்றானோ, தெய்வம் எப்படி என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறாரோ அதே மாதிரி மற்றவர்கள் கடைப்பிடிக்கிறான்னு இல்லையோ 2வது விஷயம், அவன் கற்றுத்தருகின்ற விஷயத்தை நான் கடைப்பிடித்திட வேண்டும். அதான் மத்தேயு நற்செய்தி 23ஆம் அதிகாரத்தில் 1-2-3 திருவாக்கியங்கள் நாம் சொல்வது அர்த்தம் இதுதான். இது அவர் சொல்வதைப் போல நீங்கள் செய்யுங்கள், ஆனால் செய்வது போல செய்யாதீர்கள். கண்களை மூடிக்கொள்வோம். நல்லவனாய தெய்வமே, எவ்வாறு நீ என்மேல் இரக்கம் காட்டுகின்றாயோ, நான் கட்டளைகளை மீறி நான் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற பொழுது அவர்கள் கடைப்பிடிக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிற சமயத்தில் நான் எவ்வாறு என்னை நீ அன்பு செய்து உன்னுடைய இரக்கத்தை என்மேல் காட்டுகின்றாயோ அதே போல் நானும் மற்றவர்கள் எனக்கு கற்றுத்தருகின்ற பொழுது அவனுடைய குறைவுகளை நோக்காமல் அவனுடைய நன்மைகள் மட்டும் நோக்கி கொண்டு அங்கீகரித்து கொண்டு வாழக்கூடிய வரத்தை தந்திரலும், அவனுடைய குறைகளையும் அங்கீகரித்து கொண்டு அவனை ஏற்றுக்கொள்ள எனக்கு பக்குவத்தை தந்திரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.